guys, Assalamualaikum. Welcome back to Good Things channel. இன்னைக்கு வந்து என்னோட பேபியோட பர்த்டே vlog தான் நான் வந்து வீடியோவா போட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாம் கிராண்டா பண்ணலாங்கிற பிளானே இல்லை, சும்மா சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க மட்டும் பண்ணோம். ஆனால் என்ன, இந்த டெக்கரேஷன் பண்ணனால கிராண்டாக பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். இந்த டெக்கரேஷனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இது செட்டாக விற்கும்ல கடையில், ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதவே ஊதி முடிக்க அப்படியும் 3 o'clock அது ஒட்டுறதுக்கு அதுக்கும் டைம் எடுத்துக்கிச்சு ரொம்ப. ஸோ வந்து அதுவே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து வீட்டில் சாப்பாடு செய்யலை, வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். இது வந்து குட்டி பபிள்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து ஃபெஃபிகா இதில் கம்மில் போட்டு எடுத்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. அதனால் வந்து என்னோடய பேபி நேமை வந்து போட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து ஒட்டுறதும் அவ்வளோ லேட்டாகவும், அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப தெரியாவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டோம். வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லஞ்சுமே வந்துடுச்சு. கல்ஃபில் வந்துட்டு மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 900 மந்தி ஃபுல் பக்கெட்டு. ஸோ வந்து நிறைய இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டும் இருந்துச்சு, இல்லை இதுக்கு டின்னருக்கும் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் சாப்பிட்டோம் டின்னருக்குமே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேபிஸ்க்கெல்லாம் ஊட்டி விடுறதுக்காக கொஞ்சமாக சாப்பாடு முன்னாடி எடுத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. இன்கேஸ் சாப்பாடு பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால ஒரு பாக்ஸ் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணியுமே வாங்கிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து என்னோடய மூமா அப்பா எல்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு சாம்பார் சோறு மந்தி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறனால எம்டி சோறு வாங்கிக்கிட்டோம். ஸோ மதியானமாக வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த பலூன் ஓட்டுற ப்ராசஸ் தான் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐபேக்கோ ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டோம், ஃபேமிலி பேக்கு. ஸோ வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டே அதை அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து கடைக்கு போய் இந்த ஆல்ஃபபெட் ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் நேம் எழுதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூமிங்கில் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால. ஸோ பலூனுமே அப்படி ஒட்டிட்டோம். கொஞ்சம் இதிலே டைம் போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு டெக்கரேஷனும் முடிச்சாச்சு. 4 o'clock போல் வந்து பேபியெல்லாம் குளிக்க வச்சுட்டு கேக்கு வெட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். எங்கள் கேக்கு வந்து எங்கள் மாமி வந்து ஸ்பான்சரு. இது வந்துட்டு 700 rupees எம்டி சாக்லேட் கேக்கு. சாக்லேட் தான் பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே. ஸோ அதனால் சாக்லேட் கேக் வாங்கிட்டோம். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து மணி சேர்த்து வச்சு வந்து என்னோடய பேபிக்காக வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2200 rupees இந்த சைக்கிள். ஏற்கனவே 3 சைக்கிள் இருக்குது, இருந்தாலுமே இந்த மாடலை பார்த்துட்டு இதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம இங்கே வளைச்சோம் அப்படின்னா சைக்கிள் அதுக்கேற்ற மாதிரி போகும். நல்லா தான் இருந்துச்சு சைக்கிள். ஸோ வந்து பேட்ரி டைப்பு, பேட்ரி போட்டோன்னா பாடக்கூட செய்யும்.